ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பொங்கல் சாம்பார் செய்ய போகிறேன் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியும் அந்த பாசிப்பருப்பையும் எடுத்து, பச்சரிசி ஒரு 3/4 கப் எடுத்தேன். அது ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா இந்த கடாயில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுக்கணும். அதாவது இந்த ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா, அந்த பருப்பு ஸ்மெல்லு வறுபட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வர வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா தண்ணியில் அலசி ஊற வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு பக்கத்தில் நான் வந்து எப்படி செய்வேனோ அது மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு சைடு வந்து இந்த அரிசி வேகிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் இஞ்சியும் வெட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசியை ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் போட்டோன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வெந்து நல்லாவே வந்துடும் மக்களே. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பருப்பு கூட பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் அன்றைக்கி வெண்பூசணி கொஞ்சம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, பச்சை மிளகாயெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க, தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. ஏன்னா சாம்பாரில் போட்ட உருளைக்கிழங்கு என் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு மக்களே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் கட் பண்ணி போட்டேன். தக்காளி, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சாம்பார் தூளும் வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தாளிப்புக்கு வந்து சீரகம், நல்ல மிளகு, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. நெய்யில் தான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து மசாலாலாம் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்தோன்னா காயும் கொஞ்சமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, வேக வச்ச பருப்பு, அதை நல்லா கடைஞ்சி இந்த காய்கறிகள் கூட ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா சாம்பார் ரெடி மக்களே. இப்படி தான் நான் சாம்பார் செய்வேன். இந்த பருப்பு இந்த குக்கர் தான் மக்களே என்னை எப்போதுமே இது பண்ணும். சாதா டைமில் நல்ல விசில் வரும். இந்த பருப்பு வேக வச்சா மட்டும் அது பாட்டுக்கு விசிலும் வராது, அப்படியே கடந்து கத்திக்கிட்டே இருக்கும். என்னென்னையும் எடுத்து காலையில் செஞ்சாச்சு மக்களே. இதுதான் வந்து இன்றைக்கி சாப்பாடு, சாம்பாரும் பொங்கலும் தான். பசங்களுக்கு வந்து தோசை சுட்டு சாம்பாரை வச்சு கொடுத்து அனுப்பிடலான்னு பார்க்குறேன். என் பொண்ணு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவள் வந்த பிறகு தான் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இது பண்ணோம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக போச்சு மக்களே, அளவு தெரியாமல் தண்ணியும் ஊற்றிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ செஞ்சிட்டேன் மக்களே. இதையே வச்சு நைட்டுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிடுவோம். தோசை இதெல்லாம் செஞ்சால் இந்த பொங்கல் சாம்பார்